Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumaiya's kitchen. Black forest cake எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரை கப் எடுத்துக்கோங்க. 3/4 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா பவுடர் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். பவுடர் பண்ண சுகர் அரை கப் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். காஃபி டிகாக்ஷன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓவனில் 180 டிகிரியில் 30 நிமிஷம் வச்சு எடுத்தேன். கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ விப்பிங் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கணும். கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ 3 லேயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட் லேயர் வச்சு சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். டார்க் சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது செர்ரியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது செகண்ட் லேயர் வச்சு இதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு கோட்டிங் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செகண்ட் கோட்டிங் ஆரம்பிக்கணும்.
க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன டிசைன் வேணுமோ அந்த டெக்கரேஷன் பண்ணிக்கணும். செர்ரியை ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட்ஸை திருவி அதை மேலே ஆட் பண்ணிக்கணும். சைட்லேயும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. Black ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.